ரட்சிக்கப்படும் பொழுது வெறும் ஒரு கிணறு மாதிரி தான் அந்த ரட்சிப்பு. அந்த டைம்ல வெறும் கிணறு தான். उद्धार पाते समय कुआं का समान होता है. யோவான் 4:13 அவர் சொல்றார், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும், ஆனால் நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்று போல் இருக்கும். यूहन्ना का किताब हम 4 अध्याय में देखे थे कि जो ये पानी जो हम पीते हैं वो आके प्यास नहीं बुझा सकता, लेकिन यीशु मसीह देने वाला जीवन नित्य जीवन होता है. இப்ப நம்ம ரட்சிக்கப்படுறோம். अभी हम उद्धार पाते हैं. உள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் வருகிறது. हमारे अंदर उद्धार का एक खुशी आता है. ஆவியானவர் உள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருகிறார். अब पवित्र आत्मा हमारे अंदर एक खुशी देता है. பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம். हमारा पाप क्षमा हो जाता, परमेश्वर की उपस्थिति को महसूस करते हैं. ஆனா நாம பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறும் பொழுது, लेकिन हम पवित्र होने के लिए जब हम पवित्र आत्मा हम में आता है तो கதை வேற மாதிரி போகிறது. हमारी कहानी कुछ और जाता है. யோவான் சுவிசேஷம் 7 அதிகாரம் 37 இருந்து 39 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். यूहन्ना का किताब चैप्टर 7 वर्स 37 से पढ़ूंगा. ஆமா, 37 to 39. பண்டிகையின் கடைசி நாளிலே பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்றார். तो यहाँ पे पूर्व के अंतिम दिन में परमेश्वर यहाँ पे कहते हैं, अगर कोई प्यासा है तो मेरे पास आ जाए, अगर वो विश्वास करेगा तो वो आके पवित्र शास्त्र में आएगा. நாம பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது ரட்சிக்கப்பட்ட அனுபவம் மாதிரி இல்ல, இது அதோட ரொம்ப டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். अभी आके उद्धार पाते समय जो हमें खुशी मिलती है ये उससे भी ज्यादा है. ரட்சிக்கப்படும் போது நாம திருப்தி அடைகிறோம். जब हम उद्धार पाते हैं तो हमें खुशी मिलती है. ரட்சிப்பின் போது நாம சந்தோஷம் அடைகிறோம். जब उद्धार पाते हैं तो हमें खुशी मिलती है. ரட்சிப்பின் போது நாம தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம். और हम लोग परमेश्वर की उपस्थिति को महसूस करते हैं. But when the Holy Spirit comes, लेकिन जब पवित्र आत्मा आता है तो when we receive the Holy Spirit, जब पवित्र आत्मा हमारे अंदर आता है तो அது வேற மாதிரி அனுபவம் வரும். और वो दूसरा आके महसूस நாம करेंगे. எங்கெல்லாம் போறோம் அங்கெல்லாம் இந்த நதி பாய ஆரம்பிக்கிறது. और जहाँ कहीं भी आएंगे तो ये जल का नदी आके वहाँ से निकलेगा. உள்ள இருக்கிற ஜீவன் ஒரு நதி போல பாய்ந்து ஓட ஆரம்பிக்கிறது. और अंदर का जो जीवन है वो नदी के समान निकलेगा. நாம அந்நிய பாஷையில பேசும்போது அங்க உள்ள இருந்து அந்த ஜீவன் பொங்கி பொங்கி வர ஆரம்பிக்கிறது. जब हम अन्य भाषा बोलते हैं ऐसा हमारे अंदर जो जीवन है बाहर उभरता हुआ बाहर आता है. சுகம் என்கிற நதி புரண்டு வர ஆரம்பிக்கிறது. चंगाई का नदी बाहर आता है. ஆசீர்வாத நதி புரண்டு வர ஆரம்பிக்கிறது. आशीर्वाद का नदी बाहर आता है. அது अनेक ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துகிற நதியாக மாறுகிறது. और कई आत्मा को उद्धार में लेके आता நம்மை है. பலப்படுத்துகிறது, சுகமாக்குகிறது, ஆரோக்கியமாக்குகிறது. और हमको बल देता है, चंगाई देता है.